தனுஷை வச்சு மாத்தி படத்தை இயக்குன வெங்கி அட்லூரி வந்து அந்த படத்தை விடவே ஒரு தரமான சம்பவத்தை துல்கர் சல்மானை வச்சு தான் செஞ்சுருக்கிறாரு. தீபாவளி ரேஸில் தமிழில் வெளியான அமரன் பிரதர் பிரடிபக்கர் இந்த உள்ளிட்ட 3 படங்கள் வெளியாகிருக்குது. இந்த படத்தில் அமரன் படத்துக்கு போட்டியாக தமிழ்நாட்டிலையும் கல்லா கட்டிய ஒரே படம்னா அது நம்ம லக்கி பாஸ்கர் படம் மட்டும்தான். நடிகர் மம்புட்டியின் மகனான துல்கர் சல்மான் அப்பாவைப் போலவே நல்ல ஒரு படங்களை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வராரு. ஆனால் அப்பா அளவுக்கு வந்து வேகம் இல்லைன்னு சொல்லி ரசிகர்கள் குற்றச்சாட்டு வச்சாலும் நிறுத்தி நிதானமாக சிறந்த படங்களை கொடுத்து வராரு துல்கர் சல்மான். ஒரு வருஷத்துக்கு 36 படம் வரைக்கும் வந்து நம்ம மம்புட்டி அவர்கள் நடிச்சிருக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த மாதிரியே வந்து வேகம் இல்லாட்டினாலும் நிறுத்தி நிதானமாக படங்கள் பண்ணிக்கிருக்கிறாரு நம்ம துல்கர் சல்மான். கிங் ஆஃப் கோத்தா படம் வந்து பெரிய அளவு போடாத நிலையில் அடுத்த படத்தை கண்டிப்பாக வெற்றி படமாக கொடுத்தாகணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இருந்தார் துல்கர் சல்மான். அந்த வகையில் வந்து சீதாராமன் படம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி அமைஞ்சிச்சு. நடிகர் திலகம் படத்துக்கு அப்புறமா அதிக அளவில் துல்கர் சல்மான் நடிப்பு பேசப்பட்டது இந்த சீதாராமன் படத்தில் தான். அந்த படத்துக்கு அப்புறமா கிங் ஆஃப் கோத்தா வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவினதுனால அதுக்கப்புறமா வந்த இந்த படத்தை வந்து ரொம்பவும் பார்த்து பண்ணியிருக்காரு. அமரன் பிரதர் போன்ற பெரிய படங்களுக்கு நடுவில் தன்னோட படங்களை வந்து போட்டியாக இறக்குனார் துல்கர் சல்மான். கதையை மட்டுமே நம்பி இறக்குன இந்த திரைப்படம் வெளியான அப்போ வந்து பெரிய அளவில் வந்து தியேட்டர்கள் கிடைக்கல. தீபாவளிக்கு வெளியான படங்களில் அமரனும் பிரதர் திரைப்படத்துக்கு மட்டும்தான் அதிக ஸ்க்ரீன்கள் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் பிரதர் படம் வந்து மோசமான விமர்சனங்களை சந்தித்ததால் லக்கி பாஸ்கர் திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு விமர்சனம் கொடுத்ததுனாலையும் பிரதர் படத்தோட ஸ்க்ரீன்களை கம்மி பண்ணிவிட்டு லக்கி பாஸ்கர் திரைப்படத்துக்கு அதிக ஸ்க்ரீன்களை கொடுத்துட்டு வந்தாங்க. அமரன் படத்துக்கு இணையாக தமிழ்நாட்டிலையும் வந்து சக்கப்போடு போட்ட படம் லக்கி பாஸ்கர் படம். இந்த படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து 110 கோடிகளுக்கு மேலே வசூல் செஞ்சுருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 15 - 18 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பிரதர் படத்தோட மொத்த வசூலே வந்து 15 கோடி தான். பங்குச்சந்தையில் ஏற்படுற மோசடிகளை பற்றி வந்து இந்த படம் பேசியிருக்குது. இந்த படத்தில் வந்து இந்த பங்குச்சந்தை மோசடிகளை பாமர மக்களுக்கும் புரிகிற விதமாக வந்து இயக்குனர் வெங்கி அட்லூரி வந்து ஒரு திறமையான கையாண்டி இருக்கார். துல்கர் சல்மானும் அதுக்கு தகுந்த மாதிரி திறமையாக நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த படம் வந்து ஓடிடிலையும் வந்து வெளிவந்து ஒரு பெரிய சக்கப்போடு போட்டுச்சுன்னே சொல்லலாம். மகாராஜா திரைப்படம் ஓடிடியில் வந்து ஒரு நல்ல சாதனை படைத்த மாதிரியே இந்த படமும் வந்து ஒரு நல்ல சாதனை படைச்சுன்னே சொல்லலாம். தேட்டரில் பார்க்க தவற விட்டுறவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்து ரொம்பவும் ரசித்து பார்த்தாங்க. தேட்டரில் ஏன்டா இந்த படத்தை மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு வருத்தமடைகிற அளவுக்கு ரசிகர்கள் வந்து இந்த படம் வந்து கொண்டாடினாங்க. இப்படி கொண்டாடுற இந்த திரைப்படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 15 கோடிக்கு மேல் வசூல் செஞ்சு 7 கோடி வரைக்கும் ஷேரே கொடுத்துருக்குது. மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.